Hello viewers, welcome to Max Tamil channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா மெஷர்மென்ட் ஆஃப் லென்த் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. பிரசன்னான் பேரு. அவருக்காக இந்த வீடியோ மெயினா மேக் பண்றது. தென் நம்ம வந்துட்டு போன வீடியோல மீட்டர், சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் டு மீட்டர், சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல இன்னும் டீடைலா மீட்டர் என்னன்னா என்ன, ஃபீட்னா என்ன, யார்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஒரு மீட்டருக்கு வந்துட்டு 1000 மில்லிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். தென் ஒரு மீட்டருக்கு ஃபீட்ல பாத்தீங்கன்னா 3.28 ஃபீட் வரும். தென் ஒரு மீட்டருக்கு இன்ச்சோட வேல்யூ 39.3701 இன்ச்சஸ். தென் ஒரு மீட்டருக்கு 1.09 யார்ட். சரியா? ஒரு மீட்டர் அப்படின்னா வெறும் ஒரு மீட்டருக்கு இவ்வளோ கேட்டகரி வைஸா பிரிக்கிறாங்க. ஒரு கேட்டகரி மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், ஃபீட், இன்ச், யார்ட்ல ஒன்னொன்னுக்கு என்னென்ன வேல்யூஸ். சரியா? இப்போ வந்துட்டு ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டருக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இன்டூ 100 பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மீட்டருக்கு எவ்வளவு ஃபீட் கேட்டிருந்தாங்கன்னா இன்டூ 3.28 பண்ணணும். அதே மாதிரி ஒரு மீட்டர்ல எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு 39.3701. இங்க வந்துட்டு எனக்கு 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எப்படி இன்ச் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 10 இன்டூ இந்த வேல்யூ. சரி, யார்டுக்கு ஒரு 2 மீட்டர்ல எவ்வளவு யார்டு இருக்கும்? இப்போ 2 மீட்டர்னா 2 இன்டூ 1.09 போட போறோம். அதே ஃபார்மேட் தான் ஃபீட்டுக்கும். இப்போ ஒரு ஃபீட்டுக்கு எவ்வளவு மில்லிமீட்டர்னா 304.80 மில்லிமீட்டர். தென் ஒரு ஃபீட்டுக்கு வந்துட்டு 30.48 சென்டிமீட்டர். தென் ஒரு ஃபீட்டுக்கு 0.3048 மீட்டர்ஸ். தென் ஒரு ஃபீட்டுக்கு 12 இன்ச். சரி, அப்ப நம்ம ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வந்துட்டு ஒரு ஃபீட் அளவு. தென் ஒரு ஃபீட்டுக்கு வந்துட்டு 0.33 யார்ட். யார்டோட வேல்யூ 0.33. நம்ம மீட்டருக்கு பார்த்த மாதிரி சேம் தான். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 5 ஃபீட் இருக்கு. 5 ஃபீட்ல எவ்வளவு இன்ச்சஸ் வரும் அப்படின்னா 5 இன்டூ 12 போட்டா நமக்கு இன்ச்சஸோட வேல்யூ கிடைச்சிரும். தென் அதே மாதிரி தான் யார்டுக்குமே. ஒரு யார்ட்ல எவ்வளவு ஃபீட் இருக்குன்னா 3 ஃபீட்ஸ் இருக்கான். சோ அப்புறம் ஒரு யார்ட்ல வந்துட்டு 0.91 மீட்டர்ஸ் இருக்கு. தென் ஒரு யார்டுக்கு 36 இன்ச்சஸ். 36 இன்ச்சஸ்னா என்ன? அப்போ ஒரு யார்டோட சைஸ் என்ன? 3 ஃபீட். சோ ஒரு ஃபீட்னா நம்ம ஒரு லாங் சைஸ் 12 இன்ச் லாங் சைஸ் ஸ்கேல் சொன்னோம். சோ அப்போ ஒரு யார்ட் வேணும்னா நம்ம 3 லாங் சைஸ் ஸ்கேல் அளவு வச்சாதான் நம்மளுக்கு ஒரு யார்ட் கிடைக்கும். இல்ல 36 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு 3 லாங் சைஸ் அளவு தான், ஸ்கேல் அளவு தான் நமக்கு ஒரு யார்டோட வேல்யூ. சோ இப்ப நம்ம மீட்டர்ல பார்க்கலாம். ஒரு மீட்டர்ல இருந்து இப்ப ஃபீட் கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப என்கிட்ட வந்துட்டு 10 மீட்டர்ஸ் இருக்கு. எவ்வளோ ஃபீட் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஃபீட்டோட வேல்யூ வந்துட்டு 3.28 எனக்கு தெரியும். சோ 10 meters into 3.28 feet போட்டா என்ன ஆகும்? மல்டிப்ளை பண்ணா 3.28 சாரி 32.8 feet. சரியா? இப்போ 10 மீட்டர்ல எனக்கு வந்துட்டு 32.8 feet கிடைக்குது. தென் இப்போ வந்துட்டு என்கிட்ட 50 மீட்டர்ஸ் இருக்கு. 50 மீட்டர்ல எவ்வளவு இன்ச் இருக்குன்னு தெரியாது. ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு இன்ச்சோட வேல்யூ, ஒரு மீட்டருக்கு ஒரு இன்ச்சோட வேல்யூ 39.3701 தெரியும். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 50 போடுறோம். 50 போட்டு இன்டூ 39.3701 போட்டா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 50 இன்டூ 39.3701 போட்டீங்கன்னா நமக்கு வேல்யூ 1985 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ இப்போ 50 மீட்டர்ஸ்ல வந்துட்டு 1985 இன்ச்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதே தான் ஒரு மீட்டர் டு மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாலும் இதே தான். ஃபீட்டு, இன்ச்சு, யாருக்கு இந்த வேல்யூஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த சம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்றது பெட்டர்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா, இந்த வேல்யூக்கு இது அப்படின்ட்டு. மோஸ்ட்லி ஃபீட், இன்ச்சு, யார்ட்னா மோஸ்ட்லி வராது. மேபி சென்டிமீட்டர், ஃபீட்டு வரும். ஸோ நீங்க எழுதி வச்சுக்கோங்க மறந்துடாம இருக்கிறதுக்கு. தென் அதே மாதிரி ஃபீட்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஒரு ஃபீட்டுக்கு நம்ம 304.8 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மீட்டர் வச்சு போடலாமா? என்கிட்ட வந்துட்டு இப்போ 50 ஃபீட்ஸ் இருக்கு. 50 ஃபீட்ஸ்க்கு எவ்வளவு மீட்டர்?
எனக்கு ஒரு ஃபீட்டோட மீட்டர் வந்து வேல்யூ வந்துட்டு 0.3048 தெரியும். ஸோ இப்போ 50 ஃபீட் இருக்கு, எனக்கு 50 ஃபீட்டுக்கு எவ்வளவு மீட்டர் வரும் அப்படின்னா சேம் ஃபார்மேட் தான். 50 ஃபீட் இன்டூ மீட்டருக்கு என்ன வேல்யூ 0.3048 மீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ போட்டீங்கன்னா 19.24 மீட்டர்ஸ்னு கிடைக்குது. சரியா? தென் யார்ட் பார்க்கலாம். ஒரு யார்டுக்கு 3 ஃபீட், ஒரு யார்டுக்கு 0.91 மீட்டர்ஸ், தென் ஒரு யார்டுக்கு 36 இன்ச்சுன்னு கொடுக்குறாங்க. சரியா? இப்போ யார்டு என்கிட்ட வந்துட்டு இப்போ என்கிட்ட வந்துட்டு 20 யார்ட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு 20 யார்ட்ஸ்க்கு எவ்வளவு மீட்டர்னு தெரியணும். 20 யார்ட்ஸ்க்கு எவ்வளவு மீட்டர்னா அப்ப 20 யார்ட்ஸ் இன்டூ மீட்டருக்கு என்ன கொடுத்துருக்கோம் 0.91 மீட்டர். ஸோ 0.91 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 18.2 கிடைக்கும். சரியா? ஸோ 18.2 தான் வந்துட்டு 20 யார்ட்ஸோட மீட்டர். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். தென் இது வந்துட்டு இப்போ ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளை பண்ண மாதிரி டிவைட் பண்ணணும். டிவைட் எப்படி? இப்போ மீட்டர்ஸ்ல இருந்து யார்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை டிவைடட் பை 0.9 போட்டோம். இப்போ வந்துட்டு 50 டிவைடட் பை 0.91 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 54.94 யார்ட்ஸ்க்கு நம்மளுக்கு இவ்வளோ வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் வேல்யூ. சரியா? ரொம்ப சிம்பிள் தான், குழப்பிக்க வேணாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.